பெருந்தலைவர் காமராஜருடைய விருதினை மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கியதற்கு நன்றி. இந்த விருதுடன் வரக்கூடிய பரிசுத் தொகையை பெருந்தலைவர் காமராஜர் துவக்கிய மதிய உணவு திட்டம், அந்த மதிய உணவு திட்டத்தினுடைய நீட்சியாக தமிழக முதல்வர் அவர்கள் இன்று காலை உணவு திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்காக இந்த விருதினை வழங்குகிறேன் என்று அவரிடமே சொல்லியிருக்கிறேன். 1973 நான் மாணவர் காங்கிரஸ் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தேர்தல் நிதி கொடுத்தேன். அன்றிலிருந்து அவருடைய தலைமையிலான விவசாய போராட்டத்திலே கலந்து கொண்டேன். அதன் பிறகு அவரோடு பயணித்தேன். அந்த தொடர்பை இன்று தமிழக முதல்வர் காமராஜர் விருதினை வழங்கியதன் மூலமாக என்னை கௌரவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். என்னுடைய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய தலைவர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். எனக்கு இந்த விருது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தமிழ்நாடு முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்து தமிழ் சார்ந்த ஆய்வுகளில் முன்னெடுத்த என்னுடைய முயற்சிக்கு ஒரு ஊக்கமாக இந்த விருது அமைந்திருக்கிறது. இன்று உலக அளவில் புகழ்பெற்று இருக்கக்கூடிய மொழிகளில் ஒன்று தமிழ் மொழி. அதை உலகின் சிறந்த மொழியாகவும் அந்த பண்பாட்டை உலகின் சிறந்த பண்பாடாகவும் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பல்துறை ஆய்வுகள் இன்று தமிழுக்கு தேவைப்படுகிறது. இன்றைய இளைஞர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த இளைஞர்கள் அப்படிப்பட்ட திறன் கொண்ட அந்த ஆய்வுகளை, தமிழின் மேன்மையை ஆய்வுகளை காலத்திற்கு ஏற்றவாறு கையில் எடுத்து செயல்படுத்துவதற்கு இப்படி போன்ற தமிழக அரசினுடைய திட்டங்கள், பரிசு, விருது ஆகிய அனைத்தும் ஊக்கத்தை தருகிறது. அதை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். தமிழக அரசுக்கும் அதே போல தமிழக முதல்வருக்கும் எனது நன்றி.